ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட ஆண்டவர்த்தாவே சங்கீத தியானம் எடுக்கும்படியாக நீங்கள் உதவி செய்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. கர்த்தர் நீர் பேச முடியாது ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீர் பேசும். நீங்கள் வழிநடத்துவீராக இயேசு நாமத்தினாலே ஆமென். வாசிங்க 21ஆம் வசனம். கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றியறிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். எதை கேட்டு கோபம் கொண்டார்? எதை? அவங்க விசுவாசியாமலும் நம்பாமலும். யாத்திராகமம் 16:8 வாசிங்க. 16:8. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்து உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். இப்ப எதை கேட்டாரு கர்த்தர்? முறுமுறுப்பை கேட்டு கர்த்தர் கோபப்படுறாரு. இன்னைக்கு அநேக பேருக்கு முறுமுறுப்பு. சபைக்கு சீக்கிரமா வாங்கம்மா, ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கம்மா அப்படின்னு சொன்னா அநேகருக்கு முறுமுறுப்பு. ஆமா, இவன் சொன்னா நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது யார் வேணா இருக்கட்டும், ஆனா சொல்றது கர்த்தருடைய வார்த்தை. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க தான் ஆகணும். சொல்றது சின்ன பையனா இருந்தாலும் ஆனால் கேட்க வேண்டிய கடமை உண்டு. வேதம் சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக இங்க வந்து பிரசங்கிற யார் இருந்தாலும் சரி, அவர்களை பார்த்து அற்பமா எண்ணாதீங்க. அதாவது வாரம் வாரம் சொல்றது தான். இப்போ நானும் சொல்கிறேன், பிரபுவும் சொல்கிறான், ரகுவும் சொல்கிறது, ஜோனும் சொல்கிறது, என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறோம். சபைக்கு வாங்க, நேரத்தோடு வாங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்கிற நேரத்தை விட்டு நம்ம வீணான காரியங்கள் செஞ்சோன்னா கர்த்தர் கோபப்படுறாங்க. என்னாகும் 12:2 வருஷம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அங்க வந்து கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. இந்த இரண்டு காரியமும் கர்த்தர் கேட்டு கோபம் கொள்றாரு. அதாவது எந்த மனுஷனையும் நீங்க முறுமுறுக்கிறதோ இல்லை விரோதமா பேசுறதோ அது மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதை கர்த்தர் கேட்டு கோபம் கொள்ளுகிறார். வேதம் நம்மளுக்கு தெளிவா சொல்றாரு. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். எதை? முறுமுறுப்பையும் நீங்கள் விரோதமாக பேசுகிறதையும், ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இன்னொரு இல்லாத பொல்லாத சொல்கிறதும் அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. அதாவது யாரும் நீதிமான் குற்றவாளி என்னத்துக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. அது தீர்க்கிறது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அதிகாரம். இதை விட்டுட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லையே. முதல்ல நம்ம கரெக்டாக இருக்குமோ நம்ம பார்த்தாலே போதும். அதாவது மத்தையில சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற துரும்ப எடுத்து போட, பின்பும் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அது பார்க்கறது இல்லை, நம்மள நம்ம பார்த்துக்கிறது இல்லை. மற்றவங்க செய்யற தப்பு தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும், தவிர நம்ம என்ன பண்றோன்றதை நம்ம மறந்துடுறோம்.
அப்படின்னா ஆண்டவர் கோவப்படுவார், என்ன பண்ணுவார்? இதையெல்லாம் செஞ்சுட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவரே திட்டுறது. ஆண்டவர் பார்த்தீங்களா என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆண்டவர் கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு கேட்குறோம். அம்மா அவருக்கு அதெல்லாம் இருக்கிறதாக தான் அவரை போலவே நம்ம படிச்சிருக்கோம். அவருக்கு அதெல்லாம் இல்லைன்னா நம்மளை படிச்சிருக்க அவசியமே இல்லை. அதெல்லாம் அவர் நேர்த்தியாக எல்லாமே இருக்கிறதாக தான் நம்மளே நேர்த்தியாக படித்து, அதாவது நம்ம எப்படி நடக்கணும் என்று சொல்லி இந்த வேதம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வேத வசனத்தை படித்து அதன்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்தில் எல்லாமும் நீங்கள் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், என்ன பேசணும் அப்படின்றதுக்கான எல்லாமும் இதில் இருக்குது. அதை விட்டுறோம், மனுஷனுடைய ஆலோசனையை கேட்குறோம், இல்லை மனுஷனை நம்பி போகிறோம், இல்லை மனுஷனை முறுமுறுக்கிறோம், மனுஷனுக்கு விரோதமாக பேசுகிறோம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரையே நம்ம கேள்வி கேட்குறோம். அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேலே கோவப்படுவர மாட்டாரா? நான் அடிக்கடி சொல்வது ஒரே ஒரு வார்த்தை உண்டு. அதாவது நேபுகாத் நேச்சார் கோபப்பட்டு நம்மளுக்கு தண்டனை கொடுத்தா ஆண்டவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார். ஆண்டவர் கோபப்பட்டு நம்மளுக்கு தண்டனை கொடுத்தா 100 நேபுகாத் நேச்சர் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. சங்கீதம் 2:12 வாசிங்க. ஆண்டவர் கோபப்பட்டா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு 2:12 வாசிங்க. குமாரன் கோபம் கர்த்தருக்கு விரோதமாகவோ அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவோ பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஓகே, அவரை அண்டிக் கொண்ட மாத்திரம் தான் நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க, இல்லைன்னா அபாக்கியவான் லிஸ்டில் நம்ம போவோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஓகே, இப்போ நம்ம அழிந்து போகக்கூடாதுன்னு சொன்னா ஆண்டவரை நம்ம கோபப்படுத்தாம இருக்கணும். ஆண்டவரை நம்ம கோபப்படுத்திட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்முடைய வழியில நம்ம நடந்துக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக செய்யலாம், மனுஷனுக்கு விரோதமாக செய்யலாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அழிவு தான். போன வாரத்தில் கூட நம்ம ஒரு சகோதரனை போய் பார்த்தோம். அந்த சகோதரன்கிட்ட நான் அடிக்கடி பார்த்து பேசினேன், பா கர்த்தரை விட்டு தூரம் போயிடாத, ஆண்டவருக்கு விரோதமாக எதுவும் செய்யாத, சர்ச்சுக்கு போ. அவன் சொன்ன ஒரே ஒரு காரணம் மனுஷனை பார்த்தது தான். நான் கேட்டேன், நீ ஏன் இப்போ மனுஷனை பார்க்குற, ஆண்டவர் மட்டும் பாரு, நீ சபைக்கு வர்றது எதுக்கு? மனுஷனை பார்க்கவா? ஆண்டவரை பார்த்தா தான் உன்னை உயர்த்துவார். இப்போ நீ பார்க்குற மனுஷன் வந்து அவங்க ஒன்று உயர்த்துவாங்களா? ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்கிறது, அதாவது மற்றவங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஹைஃபையாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை உயர்த்துற வரைக்கும் நீங்கள் அவருடைய கரங்களில் வந்து அடங்கி இருக்கணும். வேத வசனம் அதான் சொல்லுது. அதை விட்டுட்டு நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும், கடன் வாங்கியாச்சு நான் ஆடம்பரமாக இருக்கணும்னு சொன்னால் கடைசியில் அழிவு தான். அதுதான் சங்கீதம் 2:12 இப்படியா சொல்லுது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஏன்னா அவருடைய கோபம் வந்து இன்னும் கொஞ்ச காலத்தில் பற்றி எரிய போகுது. நாம் அறிந்த ஜனங்களும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைக்காதபடிக்கு அவரே நம்ம குற்றம் சொல்கிறோம். ஆண்டவரை பார்த்து நம்ம முறுமுறுக்கிறோம், ஆண்டவரே விரோதமாக பேசுகிறோம்.
ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இன்னொரு மனுஷன். இனி அந்த காரியம் இல்லை, வேணாம், விட்டுருங்க. ஏன்னா ஆண்டவரோட நம்ம கிட்டி சேர்ந்தால் தான் நம்மளுக்கு பரலோகம். நம்ம மனுஷனை பார்த்தோம்னா நம்மளுக்கு பரலோகம் கிடைக்காது. நம்ம ஏன் மனுஷனை பார்க்கணும்? மனுஷனை பார்த்தா நம்ம பரலோகத்தை விட்டுருவோம். நம்ம ஆண்டவரோட கிட்டி சேர்ந்து மாத்திரம்தான் நம்மளுக்கு பரலோகம் கிடைக்கும். சங்கீதம் 38:1 வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயோ, உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயோ. ஓகே. சங்கீதக்காரன் தாவீதே இப்படியா சொல்வாரு. அதாவது ஆண்டவர் தாவீதுக்கு சடிவு கொடுத்தாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி. அந்த சங்கீதக்காரன் தாவீதே கோபத்தினால் என்னை கடிந்து கொள்ளாதேயும் என்று ஆண்டவரிடம் முறையிடுறாரு. ஏன்னா ஆண்டவர் கோபப்பட்டா நம்மளுக்கு அழிவு என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொன்னது போல அவரே ஆண்டவரிடம் முறையிடுறாரு. ஆண்டவரே, உங்களுடைய கோபத்தினால் மாத்திரம் என்னை கடிந்து கொள்ளாதீங்க. ஏன்னா நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா நாங்கள் அழிஞ்சிருவோம். இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் பண்ணாங்க. கர்த்தருக்கு விரோதமாகவே முறுமுறுத்து, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாக பேசினாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? மொத்தமாக அழிக்கிறதுக்கு மோசே கொஞ்சம் நீ வழி விடுவா, நான் மொத்தமாக இந்த ஜனங்கள் அழிச்சிருந்தார். மோசே இறக்கப்பட்டு கேட்டதால் ஆண்டவர் இரக்கம் வைத்தார். ஆனால் அப்போ கூட என்ன பண்ணாருன்னா அழிச்சார், கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சார். மோசைக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சார். ஏன்னா கர்த்தரை நம்ம கோபம் மூட்டினதால இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் மூட்டினதால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழிந்து போனாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் முன்ன வரும்போது எப்படி இருந்தீங்க? அதாவது சாவுற நிலைமை, அதை நினைத்து பார்த்தோமா? இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆனவொடனே ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தவொடனே நான் போயிட்டு மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுகிறேன், கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறேன். இன்னும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் உன்னை ஜீவனை கொடுத்து வச்சிருக்காருமா. இவ்வளவு வருட காலமாக உன்னை நேர்த்தியாக நடத்தினாருமா. இதுக்கே நீங்கள் நன்றி சொல்லலாமே கர்த்தருக்கு. இதை விட்டுட்டு கர்த்தருக்கு விரோதமாக கோபத்தை போட்டுறோம். 38:3 வாசிங்க சங்கீதம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை. ஓகே. உமது கோபத்தினால் என் மாம்சம் ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அடிக்கடிக்கு மாம்சத்தில் பலவீனம், வியாதி. ஏன்? கர்த்தருக்கு நீங்கள் கோபம் ஊட்டுறதால தான். வசனம் இங்கே தெளிவாக தான் சொல்லுது. உமது கோபத்தினால் என் மாம்சம் ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடிக்கு மருத்துவமனைக்கு சென்று வராங்க. ஏன் கர்த்தர்கிட்ட நீங்கள் உட்காந்து கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? ஆண்டவரை நீங்கள் கோபப்படுத்தாமல் இருந்தாலே ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு 38:3, உமது கோபத்தினால் என் மாம்சம் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியம் இல்லை. அடுத்த வாசிங்க. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு எலும்பு ஸ்ட்ரென்த் இல்லைங்க. முட்டி வலி, இடுப்பு வலி. ஆண்டவருக்கு நீங்க கோபம் ஊட்டாம இருந்தாலே எலும்புல ஸ்ட்ரென்த் வந்துடும். இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றோம்னா கர்த்தரை கோபம் ஊட்டுறோம். ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்றேன், கர்த்தரை கோபம் ஊட்டாதீங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பேசாதீங்க.
தேவ பிள்ளைகள் விரோதமாக முறுமுறுக்காதீங்க. எரேமியா 30:24 வாசிங்க. 30:24. அதிலே யூதாவோ ஆ, கரெக்டானா? 30:24. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவோ அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு எப்பமா தெரியும்? கடைசி நாட்கள்ல. இப்போ சொல்றது யாருக்கும் புரியாது. ஆமா, இவன் சொன்னா நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி முழுமுறுக்க ஜனங்களுக்கு கடைசி நாட்கள்ல தெரியும். இப்போ நம்ம எதுக்கு சொல்றோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, எப்பெல்லாம் சபை கூடுதோ அப்பெல்லாம் வாங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிக்கிற நேரத்தில் மற்ற காரியம் செய்யாதீங்க, நேரத்தோட வாங்க அப்படின்னு சொல்லும். ஏன்? கடைசி நாட்கள். இப்போ நீங்கள் ஊழியம் செய்யறதால எனக்கு எதுனா லாபமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்களுடைய கட்டுக்கள் அறுக்கப்படும், உங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் தாங்குவார். நீங்கள் செய்கிற ஊழியம் உங்களுக்கு தான் பிரயோஜனம், எங்களுக்கு எதுவுமே இல்லையே. ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. ஊழியம் செய்கிற நேரத்தில் எங்கன்னா நம்ம போகிறது ஃபங்க்ஷன் போனோம். ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு நம்ம ஃபங்க்ஷன் போகிறது ரொம்ப முக்கியமா? பிரியாணி சாப்பிடும், ஐஸ்கிரீம், ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை விட்டு நம்ம வேறு காரியம் செய்யணும்னா கடைசி நாளில் கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஏன்னா கர்த்தர் செய்கிற காரியம் வந்து இந்த கடைசி நாட்களில் நீங்கள் உணர்வீங்க. இப்போ சொன்னது நீங்கள் ஏனோ தானோன்னு எடுத்துக்கொள்ளலாம். நான் பார்த்து வளர்ந்த பையன், இவன் சொன்னா நான் கேட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கடைசி நாளில் நீங்கள் உணர்வீங்க. அடுத்து வாசிங்க 22ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவையே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அதை நன்றி நினைச்சோமா? இல்லையே. ஆள்தான் மனுஷனை படிச்சிருக்காரு. எவ்வளவு பத்தல. ஆண்டவருக்கு நீங்க நேரத்தை கொடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்க ரெடி, ஆனா ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்தோமா? இல்லையே. ஊழிய கூட்டா அவங்க பண்ணுவாங்க. சபையில் இந்த வேலை இருக்கு வாங்கம்மா, அவங்க இருக்காங்க. அப்படி நீ என்ன பண்ண போற? கத்தத்தை வெளிச்சம். ஏன்னா தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை வந்து உங்களுக்கு கொடுத்தாரு. அது யாரும் சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது அப்படின்னு பார்த்தா கர்த்தருடைய கட்டளைப்படி. ஆனால் அந்த மன்னாவே உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கு நம்ம நன்றி கடனா இருக்குமா? ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு, சாவர நிலைமையிலேருந்து உங்களை மீட்டு எடுத்தாரு, சாபத்திலேருந்து மீட்டு எடுத்தாரு, பாவத்திலேருந்து உங்களை மீட்டு கொண்டாரு. இதையெல்லாம் நாம் நன்றியாய் நினைத்து ஆண்டவருக்காக வாழ்கிறோமா? எப்போது பார்த்தாலும் மற்றவர்களுக்கு நினைத்து பேச வேண்டியது, மற்றவர்களுக்கு புறம் கூறுவது, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுவது. ஏன்? வேதவசனம் தெளிவாக சொல்லுது, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பேசாதீங்கன்னு சொல்லி. நாம் கர்த்தருடைய கட்டளைப்படி வாழ்வோம்.